இதோ உதவி. நடக்காத பிரச்சனைகளுக்கு மிகைப்படுத்தி எதிர்வினையாற்றாதீர்கள். இதுபோன்ற நிகழ்வுகள் நிகழும்போது, உணர்ச்சி ரீதியாக தொந்தரவு செய்யும் சூழ்நிலைகளுக்கு மிகைப்படுத்தி எதிர்வினையாற்ற வேண்டாம் என்று அதன் வாசகர்களுக்கு கற்பிப்பது இந்த புத்தகத்தின் பாடங்களில் ஒன்றாகும். கடந்த கால மற்றும் நிகழ்கால சூழ்நிலைகளுக்கு உணர்ச்சி ரீதியாக மிகைப்படுத்தி எதிர்வினையாற்றுவது தன்னைத்தானே சேதப்படுத்திக் கொள்ளும் அதே வேளையில், நடக்காத ஒன்றுக்கு உணர்ச்சி ரீதியாக மிகைப்படுத்தி எதிர்வினையாற்றுவது வெறும் அபத்தமானது என்பதைச் சுட்டிக்காட்டுவது ஒரு சுருக்கமான அத்தியாயத்திற்கு மதிப்புள்ளது. குடும்பத்தின் செல்லப் பறவையை எங்கே புதைப்பது என்பது குறித்து ஒரு பெரிய வாக்குவாதத்தில் ஈடுபட்ட குழந்தைகளைப் போல. ஒரு குழந்தை செல்லப் பறவை முன் முற்றத்தில் மரியாதைக்குரிய அடக்கத்திற்கு தகுதியானது என்று வாதிட்டது. மற்றொரு குழந்தை, இன்னும் சத்தமாக, செல்லப் பறவையை பின்புற முற்றத்தில் மிகவும் ஒதுக்குப்புறமான இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று வாதிட்டது. பின்னர் மற்றொரு குழந்தை, மிகவும் சத்தமாக, குடும்பத்தின் செல்லப் பறவையை ஒரு காட்டு மலைப்பகுதியில் ஒரு கிராமத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று வாதிட்டது. வாக்குவாதம் கூச்சலிடும் கட்டத்தை எட்டிய நேரத்தில், அவர்களுடைய தாயார் பறவை இன்னும் இறக்கவில்லை என்று சுட்டிக்காட்டினாள். உண்மையில், அந்த குடும்பத்திடம் ஒரு செல்லப் பறவை கூட இல்லை. எதிர்காலத்தில் எப்போதாவது ஒரு செல்லப் பறவையை வாங்குவது பற்றி மட்டுமே அவர்கள் பேசியிருந்தார்கள். ஒருவேளை பலர் அந்த குழந்தைகளைப் போலவே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லா வகையான எதிர்கால துயரங்கள், பேரழிவுகள், பிரச்சனைகள் என்று கற்பனை செய்கிறார்கள். பின்னர் நடக்காத நிகழ்வுகளுக்கு அவர்கள் உணர்ச்சி ரீதியாக அதிகமாக எதிர்வினையாற்றுகிறார்கள். நடக்காத கற்பனை பிரச்சனைகளைப் பற்றி உணர்ச்சி ரீதியாக வருத்தப்படுவது அபத்தமானது, ஒருவேளை ஒருபோதும் நடக்காது. இது அபத்தத்தை விட மோசமானது, அது ஆபத்தானது. நீங்கள் எதிர்காலத்தில் இன்று வாழ முடியாது. நீங்கள் நிகழ்காலத்தில் இன்று மட்டுமே வாழ முடியும். நாளைய கற்பனை சுமைகளை இன்றைய உண்மையான சுமைகளுடன் சேர்ப்பது உங்கள் சுமையை இரட்டிப்பாக்கும். பின்னர் எதிர்கால வாரங்கள் மற்றும் மாதங்களின் கற்பனை சுமைகளை மேலும் சேர்ப்பது உங்களை மூழ்கடிக்கும். ஒவ்வொரு நாளுக்கும் அன்றைய பிரச்சனையே போதுமானது.